வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி சுலபமான முறையில் வீட்டிலேயே செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு வந்து ரெடிமேடு கஸ்டர்ட் பவுட்ரு வாங்கி செய்வாங்க. நம்ம அதெல்லாம் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது ஒரு அருமையான டெசர்ட்னு சொல்லாங்க. நம்ம இந்த வெய்ய காலங்கள் எல்லாமே இந்த மாதிரி டெசர்ட் செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 லிட்டரு திக்கான பால் ஊற்றிக்கலாங்க. இதில் விருப்பப்பட்ட 1/4 லிட்டரு பால் 1/4 லிட்டரு தண்ணியும் கூட சேர்த்திக்கலாங்க. இதை காய்ச்சிக்கலாம். கஸ்டர்ட் பவுட்ரு வந்துங்க ரெடிமேடாக கடையிலே விற்கிறாங்க. நம்ம டைரெக்டாக வாங்கி நம்ம இந்த பால் கூட கலந்துக்கலாம். நான் வந்து இப்போ வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வெண்ணிலா ஃப்ளேவரில் இருக்குங்க, மற்ற ஃப்ளேவர்லேயும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சிறிதளவு எல்லோ ஃபுட் கலர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த ஃபுட் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆரஞ்சு, சிகப்பு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ மஞ்சள் கலர் எடுத்துருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபுட் கலர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா கலந்துக்கலாம். இப்போ பால் கொதித்து வரும்போது இதை நல்லா ஊற்றி கிண்டிக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக்கி வரும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. உள்ளே சேர்த்திருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்து தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்தளவுக்கு திக்கான பிறகு நம்ம இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ இறக்கி வச்சு சூடு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடாரிச்சுங்க. ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நான் 3 பழங்கள் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேங்க. மாதுளம்பழத்தை உரித்து வச்சுருக்கேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யும் போதுங்க நம்ம பழங்கள் சேர்க்கும்போது அதிக புளிப்பு சுவையுள்ள பழங்களை சேர்த்துக்க வேண்டாங்க. இப்போ நான் 3 வகையான பழங்கள் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். மாம்பழம், நீங்கள் உங்களுக்கு எந்த பழங்கள் கிடைக்குதோ அதில் 2 வகை 3 வகை 4 வகைங்கிறது உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட ரஸ்தாளி வாழைப்பழம், மாதுளைப்பழம் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பழங்கள் சேர்த்து கலந்து வச்சுட்டுங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு ஜில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுட்டோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வந்துங்க 2 to 3 மணி நேரம் பக்கம் கூலிங்க்கு வேண்டி வச்சாச்சுங்க. உங்களுக்கு கூடுதல் கூலிங்க்கு வேணுன்னா காலையில் நீங்கள் செய்து வச்சுட்டு மத்தியானம் நீங்கள் பரிமாறிக்கலாம். ஒரு 6-7 மணி நேரம் இருக்கும்போது இன்னும் அதிக கூலிங்கில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜில்னஸ் வச்சுக்கலாங்க. இது பவுலில் பரிமாறிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும். இப்போ அருமையான சுவையில் சத்தான ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்துட்டேங்க. இந்த முறையில் செய்து கொடுக்கும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.